பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது நாமும் இன்னும் வளருகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது போல நாம் குறைவுள்ளவர்களாக இல்லை. இன்னைக்கு முதல் நாளாக இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மகிமையின் சிங்காசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். எப்படி மகிமையின் சிங்காசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா, இந்த வசனத்தை உள்ளடக்கி பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், நாம் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்குள்ளாக பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கு விட்டுட்டோம், போச்சு. ஆகிலும் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் சுத்தம். 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். கொஞ்சம் வேகமாக வாசித்துருங்க. அந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மூடி பறந்து நோக்கி பரிசுத்தர் 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 அனைத்தும் நிறைந்திருக்கு என்று சொல்லி அழுதாங்க, சத்தம் போட்டு. அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற 3 காரியம் நம்மளால் செய்ய முடியக்கூடிய, கர்த்தருக்குள்ள நம்மால் செய்யக்கூடிய 3 காரியங்கள். முதல்ல நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஷார்ட்டாக போகிறேன். தேவனுடைய பரிசுத்தத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். 2வது, நாமும் சேராபீன்கள் கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க இல்லையா, இது கூட சேர்ந்து நாம் துதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வறுமையாக ஒரு மனம் இல்லாமல் துதிக்கிறதல்ல. சேராபீன்கள் அவரை பாடி சத்தத உயர்த்தி கூப்பிட்டது போல நாமும் அந்த சேனையோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. 3வது, தேவன் நம்மை அழைத்த அழைப்பிற்கு, எப்படி பரிசுத்த அழைப்பிற்கு நம்மளால் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற வசனம் என்னது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்றைக்கி முதல் நாள் பார்க்குறது என்னென்னா, தேவனுடைய மகிமையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தராலே தான் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இதன் ஊடாக இருக்கிற 3 காரியம். 1, பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். எப்படி நடக்க முடியும்? கிறிஸ்துவின் பலத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, சேராபீன் கூட்டத்துக்கூட சேர்ந்து நாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் கர்த்தருடைய பலத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, நாம கர்த்தர் அழைத்த பரிசுத்த வாழ்க்கையில வாழ முடியும் கர்த்தருடைய பலத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த 7 நாளளவும் இல்லை 10 நாளளவும் நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய பலத்தினால எவையெல்லாம் நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம சுய பலத்தினால சில காரியங்களை செஞ்சிடும், அது நம்ம பார்க்க போகிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தினால எவைகளெல்லாம் நாம் செய்ய முடியும். இன்றைக்கி முதல் நாளில் நம்ம பார்க்க போகிறது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் என்ன செய்யலாம்? நிற்கலாம் கர்த்தருடைய பலத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கப்பட்டிருக்கிறது போல அங்கே அந்த ராஜாவுடைய மரண நாட்களில்
அவன் நடக்கிறதான காரியத்தை சிங்காசனத்தில் வீட்டுக்கு முன்பதாக பார்க்கப்படுகிற தரிசனத்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ முதல்ல நாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கலாம். அல்லேலூயா. நிற்க முடியும். அல்லேலூயா. நிற்க போகிறோம். அல்லேலூயா. நிற்கும்படிக்கு நாம் எவைகள் ஊடாய் நடக்கலாம் என்று சொன்னால், முதல்ல பரிசுத்தத்தில் நடக்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது தேவதூதலோடு சேர்ந்து ஆராதிக்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் கொடுத்துக்கிற பரிசுத்த வாழ்க்கையில் நாம் நடக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், எப்படி பாஷா பரிசுத்தத்தில் நடக்க சோதரம்? அல்லேலூயா. அப்படிதானே இல்லையோ? எப்படி எல்லா நேரமும் எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கு? அல்லேலூயா. 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 சபைக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம தேவதூதலோடு ஆராதிக்க முடியும். வீட்டில் இருந்தால் பயங்கர குழப்பமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் பரிசுத்தத்தை அழைச்சிருக்க, பரம அழைப்பை தந்திருக்கிற, அப்போல்லாம் மறந்து போகுது, அதெல்லாம் நினைவிலே வரமாட்டேங்குது. எப்படி நடக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, நாம் இவைகளை கிறிஸ்துவின் பலத்தினால் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில வேதவாசனங்கள் மட்டும் வாசிச்சுட்டு போயிடும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் துதிச்சார். அல்லேலூயா. அப்போ நாமும் கர்த்தரை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்க முடியும். அல்லேலூயா. 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 இவை மாம்ச பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால. அல்லேலூயா. இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்கிறது, நம்ம செய்யக்கூடியது யாருடைய பலத்தினால? நம்ம பலத்தினால அல்ல, கர்த்தருடைய பலத்தினால். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நம்ம இடைக்கட்டினா நாம் தேவ தூதர்கள் துதிக்கிறது போல இரவும் பகலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 99வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 99:5. தேவனுடைய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணிகிற பரிசுத்தமிழ். ஒரு விஷயம் கூட வாசிங்க. உயர்த்தி பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. 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 அப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தர். நீங்கள் எல்லாம் யாராக இருக்கிறீங்க? நாம யாரு? அல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் 24/7 பரிசுத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போன பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. நீதிகளை நிறைவேற்றி பரிசுத்தத்தை என்ன செய்கிறாரு? காத்துக்கொள்ள. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன செய்யணும்? நீதியை நிறைவேற்றி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் இல்லையா? செய்ய கஷ்டமோ? மட்டை வச்சு கட்டி போட சோதரம். அல்லேலூயா. ஆமாம், செய்ய கஷ்டமா? சோதரம். அல்லேலூயா. ஒரு கஷ்டமும் இல்லை. அவர் பரிசுத்தர். அவர் 24 மணிக்கூற பரிசுத்தர் இருக்கிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி. அல்லேலூயா. நாமும் அதே போல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி இட்டாலே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றலாம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு. அல்லேலூயா. இழுக்காதீங்க, சோதனை பாடியும் சோதனம். அல்லேலூயா. எப்படி எப்படி யார் என்ன சொன்னாலும் சோதனம் பண்ணிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல தப்பி போக்கு எதைங்கள ஒரு காரணம் சொல்லி தப்பிட்டு என்ன செய்யணும்? நல்லா சோத்திர பலி செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திர பலியிட என் நாமத்தை என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்த. அப்போ பரிசுத்தத்தை செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அடுத்து பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். சோதனை. எபிரேயர் 14வது அதிகாரம் 12வது அதிகாரம் 14வது வசனம். சோதனை. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமும் உள்ளவருமாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஜீவிதத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு சொன்னால், அதான் பார்த்து பரிசுத்த ஜீவிதங்களை என்ன செய்யலாம்? நாம் நடக்கலாம். அல்லேலூயா. நடக்கணும்னா எல்லாரோட என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தான் சண்டை இருந்தாலும் பார்த்தா என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. சிரிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவங்க பார்க்காட்டாலும் என்ன செய்யணும்? மனதிலுக்குள்ள நிறைவாக என்ன செஞ்சிடணும்? அவங்கள ஆசீர்வதிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்ல எல்லாரோட என்ன செய்யுங்க? அங்கே வாசிங்க, அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்க என்ன செய்யணுமா? நீங்கள் நாடணும். அல்லேலூயா. தேடணும். எப்படி எங்களை கண்டுபிடிக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பலத்தில் கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஜீவிதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நடக்கிறவளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒருவேளை இவ்வளோ நாள் நினச்சிருவோம், எப்படி நமக்கு செய்ய முடியும்? இனி அப்படி நினச்சிட்டு இருக்கிற நாட்கள் கிடையாது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு பரிசுத்தத்தில் நடக்க முடியும். ஆமென். தேவதூதரோடு சேர்ந்து ஆராதிக்க முடியும். கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த ஜீவிதத்தில் நடக்க முடியும். அல்லேலூயா. இது எல்லாம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியும்னு ரொம்ப மொட்டையாக விடாமல் நம்மளால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போது நம்மளால் இவ்வாழ்க்கையில் உலக ஜீவிதத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ முடியுமா? முடியாதா? மட்டை வச்சு கட்டிடணும் சோதரம். வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக தான் கர்த்தர் தூணாக தந்திருக்கிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சிங்காசனம், மகிமையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய பலத்தை கொண்டு இம்மூன்றில் நடக்கணும். அல்லேலூயா. இம்மூன்றில் நடக்காமல் இருந்தால் தேவனுடைய மகிமையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க முடியாது.